வானகம் பசங்களா, டீமன் ஸ்லேயர் சீசன் 4 கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிட்டு நல்லா போயின்னு இருக்குதுன்னே சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் சில பேருக்கு வந்து இது பெருசாக பிடிக்கல. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்து சண்டை வேணும்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஆனால் இந்த ஆர்க்கில் வந்து, அதாவது இந்த சீசனில் வந்து ட்ரைனிங் தான் வந்து போயின்னு இருக்குது. அதனால் சில பேருக்கு வந்து கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. ஆனால் யாருக்கு எப்படி வாங்க, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீசன் வந்து நல்லா தான் இருக்குது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி, அடுத்து வர போகிற சீசனுக்கோ இல்லைனா அடுத்து வர போகிற ஆர்க்குக்கோ இது வந்து ஒரு அடித்தளம் மாதிரின்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். ஏன்னா அடுத்த ஆர்க்கு வந்து தரமாக இருக்க போது, நீங்கள் வாழ்க்கையில் நினச்சி போகாத அளவுக்கு சண்டை வந்து இருக்க போது அது எல்லாமே தரமாக இருக்கும். ஏன்னா நான் வந்து மாங்காய் படிச்சிட்டேன். ஸோ அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். பட் கவலைப்படாதீங்க, இந்த வீடியோவில் வந்து மாங்காய் பற்றி எதுவும் பேச போகிறது கிடையாது. இது ஒரு ஸ்பாய்லர் ஃப்ரீ வீடியோ தான். ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வீடியோவில் டீமன் ஸ்லேயர் சீசன் 4 ரிலீஸ் ஆனால் 5 எபிசோடு வரைக்கும், இப்போதைக்கு 5 ரிலீஸ் ஆகிருக்குது. அந்த 5 எபிசோடோட ஒட்டுமொத்த ரிவ்யூ தான் இதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் பொறுத்த முன்னாடி வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு மணி அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸில் வந்து உங்களுக்கு டான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சின்ன நோட்டு மாதிரி சொல்ல விரும்புகிறேன். இதில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 5 எபிசோடோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறேன் இந்த வீடியோவில். 5 எபிசோட ரிவ்யூன்றதுனால நான் வந்து டீட்டெயிலாக போட்டேன்னா வீடியோட டைமிங் வந்து எங்கேயோ போயிடும். அதனால் வந்து அந்த மாதிரி போட போகிறது கிடையாது. ஒரு எபிசோடில் எது முக்கியமாக இருக்குதோ அந்த மெயினான சீனை மட்டும் வச்சு அதை தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ வந்து வேணும்னா அதை வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் முடிஞ்சதுன்னா அதை வந்து போடுறேன். எனக்கு தெரிஞ்ச ஃபுல் ரிவ்யூ தேவைப்படாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் எல்லாத்தையுமே வந்து இதில் சொல்ல தான் போகிறேன். பட் இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லாமல் ஷார்ட்டாக சொல்ல போகிறேன், அவ்வளோதான். ஸோ ஏதோ ஒன்று நீங்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இப்போ நம்ம டீமன் ஸ்லேயர் சீசன் 4 எபிசோட் 1 ரிவ்யூ வந்து பார்ப்போம். இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஸ்டார்டிங்கே நம்ம 2 தலைவனில் வந்து காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து விண்டஷரோவான சனைமையை காட்டுறாங்க. செகண்ட் வந்து சர்பண்டஷரோவான ஒபனையை வந்து காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் ஒரு வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அவங்க கூட மீதி 2 டீமன் ஸ்லேயர் காப்ஸ் வேறு இருக்கிறாங்க. ஸோ எதுக்காக வந்து அவங்க இருக்கிறாங்கன்னா, அந்த வில்லேஜை சேர்ந்த சில மக்களை வந்து டீமன்ஸ் கடத்தின்னு போகிறதா ஒரு நியூஸ் இருக்குது. அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக முன்னாடி சொன்ன அந்த 2 டீமன் ஸ்லேயர் காப்ஸ் வந்து வந்திருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்புறமா ஹெல்ப்புக்காக இவங்க 2 பேர் வந்து கூட்டிருப்பாங்க. ஸோ இவங்க இந்த மாதிரி இருக்கிறப்பயே ஒரு டீமன் வந்து ஒரு பொம்பளை கடத்தின்னு வந்து போகுது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி அந்த வீட்டுக்குள்ளேயும் போகிறாங்க. போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சண்டை இருக்குதுங்க. அது வந்து பார்க்குறதுக்கே வந்து சீனாக இருந்துச்சு. அதை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. நம்ம சனைமையாக இருக்கட்டும் இல்லை ஒபனையாக இருக்கட்டும், 2 பேரும் அந்த டீமன்ஸை பிச்சு எடுத்துட்டாங்கன்னே சொல்லிட்டு சொல்லலாம். ஒரு டீமன் மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட டீமன் வந்துச்சு. சண்டை சீனாக இருந்துச்சுங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ சண்டை வந்து பார்த்தீங்கன்னா மாசம் இருந்துச்சு. இவங்க 2 பேரும் சாதா டீமன்லாம் போட்டு தள்ளி நிற்கிறப்ப எந்த டீமன் வந்து அந்த பொம்பளை கடத்தின்னு போச்சோ அது அந்த வீட்டோட மேலே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஒரு மொட்டை மாடின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. பட் அந்த வீட்டோட டாப்புக்கு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். டாப்பில் போய் நிற்கிது. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணே போகிறாங்க. அதுக்கடுத்து அது அந்த டாப்லேருந்து எகிரி குதிக்குது. இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போட்டு மறுபடியும் எகிரி குதிக்கிறாங்க. ஆனால் குதிக்கிறப்ப அந்த டிரான்சிஷன் வந்து பார்த்தீங்கன்னா தரமாக இருந்துச்சு. அவங்க வந்து ஒரு வீட்டு மேலே நின்றுக்குன்னு கீழே குதிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப கீழே வந்து என்ன இருந்திருக்கணும், சாதாரணமாக ஒரு வீடு தானே இருந்திருக்கணும். ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீடு இல்லை, இன்ஃபினிட்டி கேஸ்டில் வந்து இருக்குது. நம்ம முசான் இருப்போம் பார்த்தீங்களா, அந்த இடம் வந்து அங்கே இருக்குது. இது பார்த்ததுக்கு நிறைய டீமன்ஸ் வேறு இருக்குது. இவங்க ஏர்லேயே எல்லாத்தையும் பார்த்துனே லேண்ட் ஆகுறாங்க. பட் ஒன்ஸ் அவங்க வந்து கீழே லேண்ட் ஆகிறப்ப அந்த ஒட்டுமொத்த இடமும் காணாமல் போயிடுது. இப்போ சீன் வந்து கனவு கிட்டே நம்ம ஷினோபு கிட்டேயும் போகுது. கனவு ஒரு மிஷனை முடிச்சுட்டு வந்து ஷினோபுகிட்ட ரிப்போர்ட் பண்ணுறா. அப்போ ஷினோபு வந்து இந்த மாதிரி நீ நெசுகோ வந்து பார்த்துக்கோ, நான் ஒரு மீட்டிங்காக உபேஷிக்கு மேன்ஷனுக்கு போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து கிளம்பி போகிறா. இப்போ சீன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கட் ஆகிட்டு நம்ம டான்ஜரை கிட்ட போகுது. டான்ஜரை வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிடனால இப்போ வந்து கொஞ்சம் முழிச்சிட்டு அவன் வந்து சாட்டுனுறான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். பக்கத்தில் வந்து ஒரு டீமன் ஸ்லேயர் காப்ஸ் வந்து ஒருத்தன் இருக்கிறான். அவன் பேர் தெரில. அவன் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் காட்டுறவங்க தான். ஸோ அவன் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பேசினுக்கிறாங்க நார்மலாக. எதை பற்றி பேசுகிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்வாட்ஸ்மித் வில்லேஜை பற்றி பேசுகிறாங்க. அது வந்து வேற ஒரு இடத்துக்கு ரீலோகேட் ஆகிருக்குது. ஸோ அதை பற்றி வந்து அவங்க பேசினுக்கிறாங்க. அதுக்கடுத்து நெசுகோவை பற்றி பேசுகிறாங்க. அதுக்கடுத்து அவன் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகலாம் டான்ஜிரோ, அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசினுக்கிறாங்க. ஸோ இப்போ சீன் வந்து நம்ம ஹஷிரா கிட்ட போகுது. எல்லா அஷரும் ஒரே இடத்துல கூடி இருக்கிறாங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 7 அஷரா வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாம் கேதர் ஆனதுக்கப்புறமா உபேஷிக்கோட ஒய்ஃப் வந்து வராங்க. வந்துட்டு சில விஷயத்த வந்து சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லலாம் ஒரு 2 விஷயம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னதுன்னா, ககையா உபேஷிக்கு வந்து இதுக்கப்புறம் எந்த மீட்டிங் அட்டன் பண்ண மாட்டார். ஏன்னா அவர் உடம்பு வந்து ரொம்ப மோசமாயினே போகுது. அதனால் நான் தான் வந்து இந்த மீட்டிங் நடத்த போகிறேன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. அதுக்கடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நெசுகோ வந்து சன்னை கான்கர் பண்ணிட்டா, இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால அடுத்து முசான் கிபுசுஜி வந்து அவளை சாட்டு அவனை வந்து சன்னை கான்கர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவான். அதனால இப்போ ஒரு ஆல் அவுட் வார் வந்து நடக்க போகுது. அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். பட் அதுக்கு முன்னாடி ஸ்வாட்ஸ்மித் வில்லேஜில் 2 அப்பர் மூணை வந்து நம்ம மிட்சூரியும் அப்புறமா மியூச்சரும் தோக்கடிச்சிக்கிறாங்க. அந்த சண்டேல அவங்க உடம்புல வந்து ஒரு மார்க் வர வச்சுக்கிறாங்க. அது எப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொல்லுங்கன்ற மாதிரி அவங்க வந்து கேட்குறாங்க. அதுக்கடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சென்கோக்கு பீரியடில் இருந்த ஸ்வாட்ஸ்மேன்லாம் முசான் கிபுட்சுஜியை சாவடிக்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க. அவங்க தான் வந்து ஸ்வாட்ஸ்மேன் ஆஃப் ஃபர்ஸ்ட் பிரீத்திங்கு. அண்ட் அவங்க எல்லார் உடம்புலையும் ஒரு டிமானிக் மார்க் வந்து இருந்துச்சு. இந்த மாதிரி டிமானிக் மார்க் ஃபஸ்ட்டு யார் உடம்புல வந்துச்சுன்னா அது அப்படியே சுற்றி இருக்கிறவனுக்கும் வந்து பரவும்.
அந்த மாதிரி இந்த ஜென்ரேஷனில் ஃபஸ்ட்டு அந்த மார்க்கு டான்ஜிரோக்கு தான் வந்துச்சு. அவன்கிட்ட நான் கேட்டு பார்த்தோம் எப்படி அந்த மார்க்கை வர வைக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவனால் கரெக்டாக சொல்ல முடியல. அதனால நீங்கள் 2 பேர் உங்களுக்கு தெரிஞ்சது வந்து சொல்லுங்கன்ற மாதிரி அவங்க வந்து கேட்குறாங்க. அதுக்கடுத்து மிட்சுரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீனான விஷயம் பண்ணுறாங்க. அது வந்து சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னால் காமெடி தான் பண்ணியிருந்தா. அதை பார்த்தப்ப செம சிரிப்பு தான் வந்துச்சு. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு வந்து கரெக்டாக புரியாது. நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், காமெடியாக தான் இருந்துச்சு. சென்ஸ் நம்ம மிட்சுரி சொன்னது வந்து யாருக்கும் புரியாததுனால அடுத்து நம்ம மியூச்சுரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அந்த மார்க் எப்படி அவன் உடம்புல வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஆனால் யோசிச்சு பார்க்குறப்ப அந்த டைமில் வந்து எனக்கு சில விஷயம் வந்து ஞாபகம் வருது. ஒன்ஸ் எல்லாரும் அந்த கண்டிஷனை மீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட உடம்புல அந்த மார்க் வரும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இப்போ அது என்ன கண்டிஷன் சொல்லிட்டு நான் சொல்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம மியூச்சுரை சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த பேட்டிலில் என்னை வந்து பாய்சன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பாய்சன் ஃப்ளோ வந்து நான் கம்மி பண்ணுறதுக்கு என்னோட ப்ரீத்திங் வச்சு நான் முயற்சி பண்ணியிருந்தேன். அப்போ என்னை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ண அந்த பையனை கொல்றதுக்கு ஒரு டீமன் வந்துச்சு. அப்போ அந்த பையனை நான் காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறப்ப தான் என்னோட மெமரிஸ்லாம் திரும்பி வந்துச்சு. அதே மாதிரி அந்த டைமில் எனக்கு வந்து செம கோவம் வந்துச்சு, அதாவது வெறியானன்ற மாதிரி அவன் சொல்கிறான். அப்போ என்னோட ஹார்ட் பீட்டு ஒரு நிமிஷத்துக்கு 200 வாட்டி பீட் ஆச்சு. அதே மாதிரி என்னோட உடம்பு வந்து நெருப்பில் இருந்த மாதிரி இருந்துச்சு அந்த டைமில். ஸோ என்னோட பாடி டெம்பரேச்சர் அப்போ வந்து 102 டிகிரிக்கு மேலே இருந்திருக்குன்ற மாதிரி அவன் சொல்கிறான். அப்போ அம்மானே வந்து என்ன கேட்குறான்னா, எப்படி கரெக்டாக 102 டிகிரிக்கு மேலே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன்ற மாதிரி அவன் கேட்குறா. அப்போ மியூச்சுவல் என்ன சொல்கிறான், எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துனுறப்ப எனக்கு வந்து ஃபீவர் வந்துடுச்சு. அப்போ தெர்மோமீட்டரில் 102 டிகிரிஸ்ன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அப்போ இருந்த பாடி ஹீட்டும் அந்த சண்டை போகிறப்ப இருந்த என்னோட பாடி ஹீட்டும் ஒன்றா தான் இருந்த மாதிரி எனக்கு தோணுது. அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம மியூச்சுவல் வந்து சொல்கிறான். ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா அஷிரா மீட்டிங் வந்து முடிஞ்சிடுது. நம்ம கியூ வந்து கிளம்புறதுக்கு பார்க்குறான். அப்போ சனமி வந்து வெயிட் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறான். அவங்க 2 பேருக்குள்ள சின்ன சண்டை மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அப்போ ஹிமேஜிமா வந்து வெயிட் பண்ணுங்க, என்கிட்ட வந்து ஒரு ப்ரொபோசல் இருக்குதுன்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. அதோட வந்து பார்த்தீங்கன்னா சீன் அங்கே கட் ஆகிட்டு வேற ஒரு இடத்துக்கு வந்து போகுது. எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெனிட்ஸ் கிட்ட போகுது. அவன் ஒரு மிஷனை முடிச்சுட்டு திரும்பி வரான். திரும்பி வரப்போ எல்லாம் வந்து அவனை கிரீட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம நெசுகோ வந்து பார்த்தீங்கன்னா வரா. வந்துட்டு வெல்கம் பேக்குன்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இவன் வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு போய் சிம் பண்ணுறான், பயங்கரமாக சிம் பண்ணுறான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அப்போ வந்து அடுத்து என்ன சொல்கிறான்னா வெல்கம் பேக் இனோஸ்கின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நம்ம ஜெனிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம கடுப்பாயிடுது. அவன் எங்கே இருக்கிறான், அவனை நான் கொல்ல போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து போகிறான். அப்போ நம்ம டான்ஜிரோ வந்து சாட்டுன்னு மறுபடியும் அந்த டீமன் ஸ்லேயர் காப்பில் சேர்ந்த ஒருத்தவங்கிட்ட வந்து பேசினுக்கிறான். அப்போ அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, உன்னோட தங்கச்சி பேசுறதுக்கு இனோஸ்கே தான் ட்ரைனிங் கொடுக்குறான்ற மாதிரி அவன் வந்து சொல்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சீன் காட்டுறாங்க. நம்ம இனோஸ்கே வந்து அவனோட பேரை நெசுகோ வந்து மனப்படம் பண்ண வச்சுருக்கிறான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அதனால தான் நம்ம நெசுகோ வந்து ஜெனிட்ஸோ பார்த்ததும் இனோஸ்கேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டா. அந்த டைமில் நம்ம டான்ஜிரோ பார்த்து ஹகானெஸ்கா வந்து வராரு. வந்துட்டு அவங்ககிட்ட வந்து புது பிளேடை வந்து கொடுக்குறாரு. அதை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து நான் வெயிட் பண்ணியிருந்தேங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிளேடில் நம்ம ரென்கோவோட ஹில்ட்டு வந்து அதில் இருக்குது. அவனோட ஹில்ட்டை வச்சு அந்த பிளேடு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கிறாரு. ஸோ அது எப்போ நம்ம டான்ஜிரோ கையில் வாங்குவான்னு சொல்லிட்டு நான் பார்க்குறது வெயிட் பண்ணியிருந்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாங்கிட்டான். அதுக்கடுத்து எப்பயும் போல நம்ம ஹகானெஸ்காவுக்கும் அப்புறமா டான்ஜருக்கும் ஒரு சின்ன காமெடி மாதிரி போகுது. அப்புறமா அவர் வந்து கிளம்பி போயிடுறாரு. அதுக்கடுத்து நம்ம இனோஸ்கே வரான். வந்துட்டு இந்த அஷிரா ட்ரைனிங் பற்றி டீட்டெயிலாக சொல்ல, பட் ஷார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு புரிஞ்ச அளவுக்கு வந்து அவன்கிட்ட சொல்லிட்டு போகிறான். இதுக்கடுத்து நம்ம எல்லா அஷிராவும், அதை கியூவை தவிர மீதி எல்லா அஷிராவும் உட்காந்து எப்படி இந்த அஷிரா ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்துறதுன்னு சொல்லிட்டு பிளான் போட்டுக்கிறாங்க. அப்போ நம்ம ஹிமேஜிமா வந்து என்ன சொல்கிறான்னா, இன்னிலேருந்து 3 நாளில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்போ முசான் வந்து அட்டாக் பண்ணுவான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. அதனால நம்ம ரெடியாக இருக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பேசினுக்கிறான். அப்போ மீதி எல்லாருமே வந்து எனக்கு ஓகே தான், எனக்கு இதில் எந்த பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து என்ன கேட்குறாங்கன்னா, வெறும் ஆக்டிவாக அஷிரா மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு ஹிமேஜிமா வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ரிட்டையர் ஆன சில அஷிரா கிட்டையும் கேட்கலான்னு நினைக்கிறேன்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ நம்ம ஷினோபு வந்து என்ன சொல்கிறேன்னா, ஸோ எல்லாமே வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ இதில் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா கியூ மட்டும்தான், ஏன்னா வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்ற மாதிரி அவள் வந்து சொல்கிறா. ஸோ சீன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே கட் ஆகிட்டு நம்ம ஜெனிட்ஸுக்கிட்டையும் டான்ஜிரோ கிட்டையும் வருது. அப்போ ஜெனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் மிஷன் முடிச்சுட்டு வந்தேன், அதுக்குள்ளே நான் வந்து ட்ரெயின் பண்ணுமான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் எப்பயும் போல புலம்பினுக்கிறான். அப்போ டான்ஜிரோ என்ன சொல்கிறான்னா, அப்படியா, இது வந்து சூப்பரான விஷயம், நம்ம எல்லா ஸ்ட்ராங்கான ஆள் கூடயும் ட்ரெயின் பண்ணி நம்ம இன்னும் ஸ்ட்ராங் ஆகலாம், இது சூப்பர்ன்ற மாதிரி அவன் வந்து சொல்லினுக்கிறான். அப்போ நம்ம ஜெனிட்ஸ் வந்து கடுப்பாயிட்டு அவனை போய் கடிச்சிட்டு அவன் வந்து எப்பயும் போல புலம்பினுக்கிறான். புலம்பிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போகிறான். அப்போ டான்ஜிரோ வந்து அவன்கிட்ட என்ன சொல்கிறான்னா, இதை வந்து நான் சொல்ல மறந்துட்டேன், அப்பர் டீமன் கூட சண்டை போட்டுங்கிறப்ப நீ எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு மூவ் வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, அதனால ரொம்ப நன்றின்ற மாதிரி நம்ம டான்ஜிரோ வந்து சொல்கிறான். நம்ம ஜெனிட்ஸ் வந்து இவ்வளோ நேரமாக கடுப்பாக இருந்தான்ல, ஒன்ஸ் அவன் வந்து இந்த மாதிரி சொன்னதை கேட்டதும் அவன் வந்து சிரிச்சுன்னு ஜாலியாக வந்து போகிறான் ட்ரைனிங்க்கு. அதுக்கடுத்து ட்ரைனிங் வந்து ஆரம்பிக்குது. எல்லா அஷிராவும் டீமன் ஸ்லேயர் காப்ஸுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துனுக்குறாங்க. இதில் நம்ம ஊசியன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறார், அவரும் வந்து ட்ரைனிங் வந்து கொடுத்துருக்காரு. ரிட்டையர் ஆன அஷிராவே வந்து கூப்பிட்டு ட்ரைனிங் கொடுக்க சொல்லிக்கிறாங்க. அதுக்கடுத்து ஒரு காக்கா டான்ஜிரோ கிட்ட போய்ட்டு ஒரு லெட்டர் கொடுக்குது. அந்த லெட்டர் யார்கிட்டேருந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ககையா உபேஷி கிட்டேருந்து வந்திருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கியூ வந்து இந்த அஷிரா ட்ரைனிங் ப்ரோக்ராம்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலான்ற மாதிரி அவங்க வந்து சொல்லிக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீன் வந்து நம்ம ககையா கிட்டே வந்து போகுது. அப்போ அம்மனே வந்து அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அஷிரா ட்ரைனிங் வந்து ஆரம்பிச்சிடுச்சு, எல்லாம் வந்து முசானை தோக்கடித்து முயற்சி பண்ணினுக்கிறாங்க, அதுக்காக ட்ரெயின் பண்ணுறாங்கன்ற மாதிரி அவன் சொல்லினுக்கிறாங்க. அப்போ ககையா வந்து என்ன சொல்கிறான்னா, என்னை வந்து இத்தனை நாள் நீ வந்து பார்த்துக்கின, அது ரொம்ப நன்றின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. அதை கேட்டது அம்மனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் கலங்குது.
இதுக்கு அடுத்த சீன் வந்து டமையா கிட்ட வந்து போகுது. இந்த சீன் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி சீனாக இருந்துச்சுங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டமையா கிட்ட நம்ம ககையாவோட ஒரு காக்கா போகுதுன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், அது போயிட்டு வந்து பேசுது. அது பேசுகிறப்ப யார் குரல் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐசனோட குரல் வருது. அது ஒரு மாதிரி கூஸ் பம்ஸாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ பேசிக்காக அந்த காக்கா வந்து என்ன சொல்லுதுன்னா, டீமன் ஸ்லேயர் காப்ஸில் ஒரு பொண்ணு இருக்கிறா, அதாவது நம்ம ஷினோபு வந்து சொல்லுது. அவளுக்கு இந்த டீமன் ஃபிசியாலஜி அப்புறம் ஃபார்மசூட்டிகல்ஸ் பற்றி நல்லாவே தெரியும். அவள் தான் இப்போ நெசுகோ வந்து பார்த்துனுக்கிறா. அவள் கூட சேர்ந்து நீங்களும் நெசுகோ வந்து பார்த்துக்கணும். முசான் கிபுட்சுஜியை தோக்கடிக்கிறதுக்கு எங்கள் கூட நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்களா? உங்களை ககையா உபியாஷிக்கியோட ரெசிடென்ஸுக்கு அழைக்கிறதுக்காக நான் வந்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த காக்கா வந்து சொல்லுது. அதை கேட்டதும் டமையாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல. ஆக்சுவலாக இந்த கான்வர்சேஷன் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா டமையாக்கு வந்து ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு டீமனு, எதுக்காக இப்போ வந்து இது என்கிட்ட பேசின்னு இருக்குது, என்ன நடக்க போகுது, என்னை வந்து ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணுதான்ற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து யோசிச்சுனே இருப்பாள். ஸோ ஒன்ஸ் இதை சொல்லி முடிச்சதுக்கப்புறமா அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழப்பம் உச்சத்துக்கு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா நான் வந்து ஒரு டீமனு, என்ன நீங்கள் வந்து டீமன் ஸ்லேயர் காப்ஸோட ஹெட் குவார்ட்டர் வந்து கூப்பிட்றீங்களான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறா. அதோட வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 1 வந்து முடிஞ்சிடுச்சு. டீமன் ஸ்லேயர் சீசன் 4 எபிசோட் 2ல் என்ன நடக்குதுன்னா, நம்ம ஐசன் காக்கா இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு டமையோவை உபயாஷிக்கு ரெசிடென்ஸ் வந்து கூட்டிருக்கோம். ஸோ இப்போ சீன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஆரம்பிக்குது. அந்த கான்வர்சேஷனே டீட்டெயிலாக காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். ஸோ அந்த காக்கா வந்து கூட்டிட்டு அது வந்து பறந்து போயிடுது. அதுக்கடுத்து யூஷுரோ வரான், வந்துட்டு நம்ம வேறு இடத்துக்கு போயிடலான்ற மாதிரி நம்ம டமையோ கிட்ட வந்து சொல்கிறான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம போக தான் போகிறோம், ஆனால் வேற ஒரு இடத்துக்கு போகிறது கிடையாது, நம்ம வந்து உபயாஷிக்கு ரெசிடென்ஸுக்கு வந்து போக போகிறோம். அண்ட் இதுதான் நம்ம கடைசியாக வேற ஒரு இடத்துக்கு போகிற இடமா இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டேபிளாக இருக்கலான்ற மாதிரி அவங்க வந்து சொல்லிட்டு அவங்க அங்கே போகிறதுக்கு வந்து கிளம்புறாங்க. இதுக்கு அடுத்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஜிரோ கிட்ட போகுது. டான்ஜிரோக்கு நம்ம ககையோட லெட்டர் எழுதினார் பார்த்தீங்களா, அதை வந்து அவன் படிக்கிறான். அதில் அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, டான்ஜிரோ எப்படி இருக்கிற, உன்னோட காயெல்லாம் இப்போ எப்படி இருக்குது, இதை சொல்கிறதுக்கு எனக்கு அசிங்கமாக தான் இருக்குது, ஆனால் என்னால் வந்து நவர கூட முடியல, அந்த ஸ்டேஜில் தான் நான் வந்து இப்போ இருக்கிறேன். கியூ வந்து அந்த ஹஷிரா ட்ரைனிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலையா, அது சம்மந்தமாக அவன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன், ஆனால் என்னால் நவர கூட முடியல, அதனால் என்னால் அதை பண்ண முடியல, அதனால் எனக்கு பதில் நீ போய் அவன்கிட்ட பேசுறியான்ற மாதிரி அவர் வந்து லெட்டரில் கேட்டுக்கிறாரு. அவன் ஸ்டார்டிங்கில் முடியாதுன்னு தான் சொல்லுவான், ஆனால் கொஞ்சம் பர்சிஸ்டண்ட்டாக இருன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதோட வந்து பார்த்தீங்கன்னா லெட்டரும் முடிஞ்சிது. டான்ஜிரோ படிச்சதுக்கப்புறமா நான் வந்து என்னால் முடிஞ்சதை பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கியூவை மீட் பண்ணுறதுக்கு போகிறான். அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஜிரோ அவே வந்து பேசினிருப்பாங்க. பட் அது உள்ள நம்ம டீட்டெயிலாக போத்தாவில்ல. ஸோ டான்ஜிரோ வந்து கியூவை பார்த்து அவன் வீட்டுக்கு போகிறான். அந்த சீனை வந்து பார்த்தீங்கன்னா காமெடியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வரவான்னு சொல்லிட்டு கேட்போம், அப்புறம் அவனே வந்து மதிக்காம மட்டும் உள்ளே போய் உட்காந்துப்பான். நம்ம கியூ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துன்னு இருப்பான். ஸோ அந்த பேசினுங்கிறப்ப கியூ வந்து கடுப்பாகிற மாதிரி டான்ஜிரோ வந்து ஃபீல் ஆகும். அப்போ டான்ஜிரோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப கியூ என்ன சொல்லுவான்னா, நீ வந்து வாட்டர் பிரீத்திங் வந்து மாஸ்டர் பண்ணல, அதை எனக்கு கடுப்பாகுதுன்ற மாதிரி அவன் சொல்லுவான். அப்போ டான்ஜிரோ வந்து என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு, பட் இருந்தாலும் அந்த பிரீத்திங் வந்து நடுவில் மாற்றலாம் நார்மல்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அதே மாதிரி எனக்கு வந்து இதுதான் இப்போதைக்கு வருதுன்ற மாதிரி அவன் வந்து சொல்கிறான். அப்போ கியூ வந்து என்ன சொல்கிறான்னா, இல்லை நான் வந்து அதை பற்றி பேசவே இல்லை, வாட்டர் ரெஷராக வந்து இப்போ இல்லை, நீ வாட்டர் பிரீத்திங் வந்து மாஸ்டர் பண்ணியிருந்தனா நீ வந்து வாட்டர் ரெஷராக ஆயிருக்கலாம், அதனால தான் நான் வந்து சொன்னேன்ற மாதிரி அவன் சொல்கிறான். நம்ம டான்ஜிரோ அதை கேட்டேன்னு ஒன்றுமே புரியல, வாட்டர் ரெஷராக வந்து இல்லையா, அதான் நீங்கள் இருக்கிறீங்களேன்ற மாதிரி அவன் கேட்குறான். அப்போ நம்ம கியூ வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ரெஷராக இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஏச்சு போயிடறான். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டான்ஜிரோ வந்து ஃபுல்லாக அவனை தொல்லை பண்ணிட்டு தான் இருக்கிறான். இதை வந்து சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுறது தான். கியூ எங்கே போனாலும் இல்லை எந்த சைடு திரும்பி பார்த்தோம் நம்ம டான்ஜிரோ தான் இருக்கிறான். அவன் வந்து வாழ்க்கையை வெறுத்துட்டானே சொல்லிட்டு சொல்லலாம். நம்ம கியூ வந்து இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம டான்ஜிரோ மட்டும் இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது பண்ணியிருந்தானா நம்ம கியூ வந்து ஏதாவது லெட்டரில் என்னை யாரும் தேட வேண்டாம்னு ஏதி வச்சுட்டு போயிட்டு இருப்பான். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டான்ஜிரோ வந்து அவனை பண்ணான். ஸோ அதுக்கடுத்து நம்ம கியூ வந்து என்ன பண்ணுறான்னா, இது எவ்வளோ நாள் தான் போகணும்னு சொல்லிட்டு தெரியல, பேசாமல் நான் என்னோட காரணத்தை சொன்னாவா தான் வேணா விட்டுருவானா நிம்மதியா, பேசாமல் நான் சொல்லி பார்க்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு டான்ஜிரோ வந்து ஒரு இடத்துக்கு கூட்டுன்னு போயிட்டு அந்த காரணத்தை வந்து நம்ம டான்ஜிரோ கிட்ட அவன் சொல்கிறான். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கியூ வந்து சின்ன வயசாகிறப்ப வாட்டர் பிரீத்திங் வந்து ஒருத்தர்கிட்ட கற்றுந்துக்கிறான். நம்ம டான்ஜிரோ கற்றுனா பார்த்தீங்களா, அவர்கிட்ட தான் வந்து கற்றுந்துக்கிறான். அப்போ கியூ கூட இன்னொரு பையனும் வந்து கூட இருந்து கற்றுந்துக்கிறான். அவனோட பேர் சபிட்டோ. நம்ம டான்ஜிரோ சீசன் 1ல் அந்த பையனை கல்லுக்கிட்ட பார்ப்போம் பார்த்தீங்களா, அதே பையன் தான் கியூ கூட வந்து வாட்டர் பிரீத்திங் வந்து கற்றுந்துக்கிறான். வாட்டர் பிரீத்திங் கற்றுனது அப்புறமா செலெக்ஷனுக்கு போகிறாங்க. ஃபைனல் செலெக்ஷனாக டீமன்ஸ் கூட சண்டை போனோம்ல, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடறாங்க 2 பேருமே. அப்போ அங்கே இருக்கிற டீமன்ஸ்லாம் செலெக்ஷனுக்கு வந்த பசங்களை வந்து போய் தாக்குது. அப்போ சபிட்டோ வந்து என்ன பண்ணுறான்னா, போயிட்டு அவன் எல்லாருமே காப்பாற்றுறான். நம்ம கியூ வந்து பார்த்தீங்கன்னா ஆபத்தில் இருப்ப அவன் வந்து காப்பாற்றுறான். அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறப்ப நம்ம கியூ வந்து மயக்க போட்டு வந்துறான் அந்த செலெக்ஷன்லேயே. அவன் கண்ணை முடிச்சு பார்க்குறப்ப செலெக்ஷன் வந்து முடிஞ்சிடுச்சு. அது கூட ஒரு சோகமான விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லிக்கிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சபிட்டோ வந்து இறந்துட்டான்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க. ஸோ நம்ம கியூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் செலெக்ஷனை முடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நினச்சிருக்கிறான். அதனால தான் நான் வந்து ஒரு அஷிராவே கிடையாது, ஏன்னா நான் வந்து ஃபைனல் செலெக்ஷனே நான் வந்து செலக்டே ஆகலை, அப்படிங்கிறப்ப நான் எப்படி அஷிரா ஆக முடியுன்ற மாதிரி சொல்லிட்டு தன்னை தாழ்த்திக்கிறான்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா, சபிட்டோக்கு பதில் நான் செத்துருந்தேன்னா, சபிட்டோ இப்போ உயிரோடு இருந்திருந்தானா அவன்
அவன் வந்து நிறைய பேரை காப்பாற்றிருப்பான், அவன் தான் ஒரு பெஸ்ட் அஷராக வந்திருப்பான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே கஷ்டப்பட்டுனுக்கிறான். இதை வந்து பார்த்தீங்கன்னா டாஞ்சரிட்ட சொல்லிட்டு இதனால தான் நான் வந்து அஷரா கிடையாதுன்ற மாதிரி நான் சொல்லியிருக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து நடந்து போகிறான். டாஞ்சரை வந்து அதை கேட்டுக்கிறவன் அவன் வந்து ஃபீல் பண்ணுறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரென்கோக்கெல்லாம் நினச்சி பார்க்குறான். அதுக்கடுத்து நம்ம டாஞ்சரை வந்து நம்ம கியூ கிட்ட ஒரு விஷயத்தை கேட்குறான். அதை கேட்டதுக்கு அப்புறமா கியூக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து ஞாபகம் வருது. ஃபர்ஸ்ட் அது என்ன விஷயம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சபிட்டை உங்களை நம்பி விட்டுட்டு போனதை நீங்கள் அப்படியே விட்டுற போறீங்களான்ற மாதிரின்னு சொல்லிட்டு நம்ம டாஞ்சரை கேட்குறான். அதை கேட்டதும் கியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஞாபகம் வருது. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் சபிட்டை நம்ம கியூவை பட்டாருன்னு வைக்கிறான். எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கியூ வந்து நான் சாவணும் சொல்லிட்டு சொல்லியிருந்துக்கிறான் போல இது. அவன் எதுக்காக அந்த மாதிரி சொல்லிக்கிறான்னா, அவன் வந்து ஒரு வில்லேஜில் இருந்திருக்கிறான். அவனுக்கு வந்து ஒரு அக்கா இருந்துக்கிறாங்க. அப்போ அவங்க 2 பேரும் வந்து ஒரு டீமன் அட்டாக் பண்ணுறப்ப அவங்க அக்கா வந்து இவனை வந்து பாதுகாத்து விட்டுட்டு அவன் வந்து இறந்துட்டுக்கிறாங்க. அதனால் அவங்க உயிரோடு இருந்திருக்கலாமே, நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு கியூ வந்து பேசியிருந்துக்கிறான். அதை சபிட்டை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு கடுப்பாயிட்டு அவன் வந்து பட்டாருன்னு வச்சுக்கிறான். அப்போ கியூ வந்து எதுக்காக என்ன அடிச்சேன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப சபிட்டை வந்து என்ன சொல்கிறான்னா, உங்கள் அக்கா உன்னோட உயிரை காப்பதுக்காக தன்னோட உயிரை வந்து விட்டுருக்குறாங்க. இப்போ நீ சாவணும்னு சொல்லிட்டு சொல்கிறது அவங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி, அதனால இந்த மாதிரி சொல்லாதன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம சபிட்டை வந்து சொல்கிறான். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கியூக்கு வந்து ஞாபகம் வருது. அப்புறமா தான் கியூ வந்து அவன் பண்ண தப்பை வந்து அவன் உணர்றான். அது சின்ன விஷயம் தான், பட் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் உணர்ந்துட்டு ஆஷிரா ட்ரைனிங் நான் வரேன்னு சொல்லிட்டு டாஞ்சரிட்ட அவன் சொல்கிறதுக்கு திரும்புகிறான். டாஞ்சர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அசைன்மெண்ட் நின்றுனால அதை பார்த்துட்டு ஐயோ நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியலையே, பேசாம நம்ம இவர் வந்து ஒரு சோபா எயிட்டிங் கான்டெஸ்ட் வந்து கூப்பிடுமான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து வரீங்களான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். இதுக்கே நம்ம கியூ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆனால் டாஞ்சர் அதை காதில் வாங்காமல் வாங்க நம்ம சாப்பிடலான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கூட்டின்னு போகிறான். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியான சீன் வந்து போயினுக்குது. இப்போ சீன் வந்து நம்ம ஷினோபு கிட்ட போகுது. ஷினோபு பார்க்கறதுக்கு கனவு வந்து வரா. அப்போ அவன் 2 பேரும் பேசுகிறான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அப்போ நம்ம ஷினோபு வந்து அதில் என்ன சொல்கிறான்னா, என்னோட அக்காவை கொண்ட டீமனை எப்படி கொள்றதுன்னு சொல்லிட்டு நான் அவன்கிட்ட சொல்ல போறேன்ற மாதிரி அவ சொல்கிறா. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 2 வந்து முடிஞ்சிடுச்சு. நம்ம அடுத்த எபிசோட் 3ல என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். எபிசோட் 3 வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஸ்டார்டிங்காக நம்ம யூசி வந்து எல்லாரும் ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. எல்லாம் கதறாங்கன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். என்னால் முடியலன்னு சொல்லிட்டு அவங்க கதறுனுக்கிறாங்க. ஆனால் அவர் வந்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவனை வந்து பர்டினாக பண்ண வச்சுட்டுருக்காரு. அப்போ நம்ம டாஞ்சரை வந்து பார்த்தீங்கன்னா வரான். அவன் நம்ம ஊசியோட ட்ரைனிங் வந்து எடுத்துக்கிறான். அதில் அவன் வந்து நல்லாவே பண்ணுறான்னு சொல்லிட்டு சொல்லலாம் மற்றவங்கள விட. அவன் எந்த ட்ரைனிங்காக இருந்தாலும் அவன் அசால்ட்டாக பண்ணினுக்கிறான். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக பார்த்துனுக்கிறாங்க. நம்ம டாஞ்சரோ ஊசி கூட திருப்பி ரியூனைட் ஆன சீன்லாம் வந்து பார்த்து நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம ஊசியோட 3 பொண்டாட்டிகளை வந்து பார்த்தீங்கன்னா காட்டினாங்க. அதை பார்க்குறப்ப வந்து கடுப்பாக இருந்துச்சு. கொய்யால உடக்க 3 பொண்டாட்டி கேட்குதான்ற மாதிரி கடுப்பாக இருந்தது. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீன் பார்த்து நல்லா இருந்துச்சு. அப்போ 2 டீமன் ஸ்லேயர்ஸ் வந்து நைட்டு பெட்ரோல் போகிறப்ப அவங்கள ஒரு டீமன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம், இல்லை ஸ்டாக் பண்ணுதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த டீமன் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் 4ன்னு சொல்லிட்டு அவர் கண்ணில் வந்து போட்டுக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுது. இதோட வந்து பார்த்தீங்கன்னா சீன் வந்து அங்கே முடிஞ்சிடுது. நம்பர் 4ஆன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சில டவுட் வரும். பட் இப்போதைக்கு வர இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்த சீன் வந்து எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சனமே கிட்டையும் ஒபனா கிட்டையும் போகுது. அவங்க 2 பேர் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணிவிட்டு அந்த இன்ஃபினிட்டி கேஸ்ட்டில் பார்த்தாங்க பார்த்தீங்களா, அதை பற்றி பேசினுக்கிறாங்க. அதை பற்றி பேசி முடிச்சதுக்கப்புறமா நம்ம சனமே வந்து ஒபனா கிட்ட நம்ம 2 பேர் ப்ராக்டிஸுக்கு வந்து சண்டை போடுமான்ற மாதிரி கேட்குறான். ஒபனாயும் சரின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ சீன் வந்து டாஞ்சரோ கிட்ட போகுது. டாஞ்சரோ மற்றவங்களும் ட்ரைனிங் வந்து எடுத்துனுக்கிறாங்க. அப்போ ஊசி வந்து இந்த வாட்டி நம்ம ட்ரைனிங் வந்து மாற்றி பண்ணுவோம், அங்கே மலை தெரிந்து பார்த்து அங்கே வந்து போவோம், போயிட்டு டீமன் அப்புறமா டீமன் ஸ்லேயர் காப்ஸ் வச்சு ஒரு கேம் மாதிரி ஆடுவோன்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. ஸோ பேசிக்காக என்ன கேம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊசி வந்து ஒரு டீமனா, மீதி பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீமன் ஸ்லேயர் காப்ஸ் தான். அவரை வந்து இவங்க ஹண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து மேலே போறாங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா கேமும் ஆரம்பிக்குது. ஆனால் நம்ம ஊசி வந்து எல்லாரும் போட்டு பொழந்து காட்டுறேன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதில் நம்ம டாஞ்சரோட ரோல் என்னன்னா, அவனோட ஃப்ரெண்ட்ஸை வந்து பாதுகாக்கிறதான்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. டாஞ்சரோ வந்து ஃபர்ஸ்ட் அவரோட மூவ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணவே முடியல. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறான். ஆக்சுவலாக இந்த எபிசோட்ல ஒரு தரமான சீன் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான். அப்படி என்ன சீன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, டாஞ்சரோட ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ண முடியலன்னு சொல்லிட்டு சொன்னல, அதுக்கடுத்து டாஞ்சரோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்துருவான். அதுக்கடுத்து அவர் ஃபாலோ பண்ணுவான். அப்புறமா அவர் வந்து மீதி டீமன் ஸ்லேயர் காப்ஸ் வந்து அட்டாக் பண்ண போறப்ப இவன் போய் அவரை பிளாக் பண்ணுவான். அந்த டைம்ல ஒரு மாதிரி அதிருங்க பாட்டு சீனா இருந்துச்சு அந்த இது. அதுக்கடுத்து எல்லா மெம்பர்ஸும் டாஞ்சரோ கூட வந்துட்டு நம்ம ஊசியை தாக்கத்தை வந்து முயற்சி பண்றாங்க. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயந்து இருந்தாங்க, எப்படி நம்ம அஷிரா கூட போய் சண்டை போடுறது, அவர் வந்து ரிட்டையர்ட் ஆயிருந்தாலுமே அவர் வந்து ஒரு அஷிரா தான், நம்ம எப்படி ஒரு மேட்ச் பண்றதுன்ற மாதிரி வந்து பயந்து இருந்தாங்க. ஆனால் டாஞ்சரோ வந்து இந்த மாதிரி சண்டை போறதை பார்த்துட்டு நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன் மாதிரி சொல்லிட்டு அவங்கள வந்து உள்ள வந்துட்டு ஒரு சண்டை நல்லா போச்சுன்னு சொல்லிட்டு வச்சிக்கலாம். அதோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாள் முடிஞ்சிடுச்சு. அதுக்கு அடுத்த நாள் வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம டாஞ்சர் வந்து அவனோட ட்ரைனிங்கை முடிச்சிட்டான். அதாவது ஊசி கிட்ட அவனோட ட்ரைனிங் வந்து முடிச்சுட்டு நம்ம ஊசி வந்து அவனை வேற ஒரு இடத்துக்கு வந்து அனுப்புறாரு. எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஒரு இடத்துக்கு வந்து அனுப்புறாரு. ஊசி வந்து ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சுங்க. தலைவன் ஒரு மாதிரி சீனா வந்து இருப்பான். அவன் பொண்டாட்டிகளை பற்றி நினைக்கிறப்ப அவன் மேலே ஒரு கடுப்பு வருது, அது வேற விஷயம். பட் நார்மலாக பார்க்குறப்ப தலைவன் வந்து சீனா இருப்பான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். இப்போ நம்ம டாஞ்சரை வந்து பார்த்தீங்கன்னா ஊசி கிட்ட இருந்து மியூச்சுவல் இடத்துக்கு போகிறான். மியூச்சுவலை வந்து அவனுக்கு கொடுத்துக்கிற ஆளுங்களுக்கு ட்ரைனிங் வந்து கொடுத்துருக்கான். இதோட வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 3 முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எபிசோட் 4ஓட ரிவ்யூ வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எபிசோட் 4ல் வந்து என்ன நடக்குதுன்னா, ஸ்டார்டிங்காக நம்ம மியூச்சுவல் வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கான்ல, அதுதான் வந்து காட்டினாங்க. அவன் மீதி மெம்பர்ஸ் கிட்ட ஸ்ட்ரிக்ட் ஆகிறான், அதாவது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிறான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். எல்லாம் வந்து அப்படியே மறந்து போய் தான் அவனை பார்த்துக்கிறாங்க. ஒன்ஸ் நம்ம மியூச்சுவல் வந்து டாஞ்சரை பார்த்தோன்னே சிரிக்கிறான். அப்படியே எல்லாம் வாய்ப்பு வந்து
மாதிரி பார்க்குறாங்க. அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு ரீயூனியன் மாதிரி நடக்குது. அதுக்கடுத்து நம்ம மியூச்சுவலோட காக்கா வந்து அந்த மெம்பர்ஸ் கிட்ட வந்து தொல்லை கொடுத்துருக்குது. இது வந்து பார்த்து காமெடியாக இருந்துச்சு. ஸோ நம்ம மியூச்சுவல் வந்து டான்ஜரை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகிறோம். எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மியூச்சுவலுக்கு ஒருத்தர் ஸ்வாட் செஞ்சவர் பார்த்தீங்களா, ஸ்வாட் ஸ்மித், அவரை நம்ம மியூச்சுவல் அவனோட ரெசிடென்ஸ்லேயே வச்சுக்கிறான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டின்னு போகிறான். கூட்டின்னு போயிட்டு ஒரு ஸ்வாட் டெஸ்டிங் மாதிரி நடக்குது. நம்ம டான்ஜரை கையில் ஒரு கத்தி வந்து கொடுத்துட்டு அந்த பேப்பர் ஏரோப்ளேன் விடுவோம் பார்த்தீங்களா, அதை வந்து எடுத்து நம்ம மியூச்சுவல் ஓடுறான். அது வந்து பார்த்தீங்கன்னா அழகாக க்ளீனாக வந்து கட் ஆகுதுன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், அவ்வளோ ஷார்ப்பாக பிளேடு இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஸோ அதுக்கடுத்து மறுபடியும் ட்ரைனிங் நடக்குது. மியூச்சுவல் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறான். அப்போ அந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறமா மீதி இருக்கிறவங்களாம் மெம்பர்ஸ்லாம் வந்து டான்ஜரை கிட்ட போயிட்டு அவனை கொஞ்சம் ஒழுங்காக தான் பேச சொல்லலான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறாங்க. ஏன் இவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ஆகிறான்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ டான்ஜர் வந்து என்ன சொல்கிறான்னா, இப்போ கூட பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி அவன் இதோட மோசமாக இருப்பான்ற மாதிரி அவன் வந்து சொல்கிறான். அதாவது ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதே வந்து சொல்கிறான். இப்போயாவது கொஞ்சம் லைட்டாக இருக்கிறான் அவன், இதுக்கு முன்னாடி இதோட மோசமாக இருப்பான்ற மாதிரி நம்ம டான்ஜரை சொல்கிறான். அதுக்கடுத்து வந்து வாழ்க்கையை வெறுத்துறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ நம்ம மியூச்சுவல் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறான்னா வேற ஒரு இடத்துக்கு கிளம்பி போகிறான். அவன் எங்கே போகிறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சனைமைக்கிட்டையும் அப்புறமா நம்ம ஒபனாய்கிட்டையும் போகிறான். அவன் போகிறப்பே அந்த நம்பர் 4 டீமன் சொன்ன பார்த்தீங்களா, அது வந்து அவனை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம மியூச்சுவல் அங்கே போனது வருமா சனமே ஒபனாய் ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. இவன் போனதுக்கு அப்புறமா அவங்க 3 பேரும் சேர்ந்து ட்ரெயின் பண்ணுறாங்க. இந்த சண்டை வந்து பார்த்தீங்கன்னா தரமாக இருந்துச்சுங்க. எப்படி நான் போன எபிசோடில் ஒரு தரமான சீன் சொன்னோம், இந்த எபிசோடில் இவங்க சண்டை போகிறது தான் வந்து பார்க்கறதுக்கு தரமாக இருந்துச்சு. ஸோ அடுத்த நாள் மறுபடியும் மியூச்சுவல் வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கிறான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் வந்து கஷ்டப்பட்டு தான் பண்ணிடுறாங்க எல்லா மெம்பர்ஸுமே. அப்போ அவங்க கிட்ட வந்து எப்பயும் கூட மியூச்சுவல் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கிறான். இது பார்த்து அதுக்கு முன்னாடி உடன் ஸ்வாட் வச்சு ட்ரைனிங் பண்ணியிருந்தான். அவங்க கரெக்டாக பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு உண்மையான கத்தி வந்து கையில் கொடுத்துட்டு ட்ரெயின் பண்ணுறதுக்கு பார்க்குறான். ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயந்துடுறாங்க. அப்போ அவன் வந்து என்ன சொல்கிறான், நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் வரீங்க, ஆனால் இது வந்து பத்தாது, டீமன்ஸ் கிட்டே நீங்கள் தப்பிக்கணும்னா இன்னும் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகணும், எனக்கு நீங்கள் எல்லாருமே வந்து உயிரோட நல்லா வாழணும், அதுதான் ஆசைன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம மியூச்சுவல் வந்து சொல்கிறான். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டிமெண்ட்டாக அவனை வந்து பார்க்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து நம்ம டான்ஜரை வந்து மியூச்சுவலோட ட்ரெயின் பண்ணினுக்கிறான். சண்டை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த சண்டையோட முடிவில் நம்ம டான்ஜரை வந்து ஓரளவுக்கு வந்துட்டான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அப்போ மியூச்சுவல் வந்து என்ன சொல்கிறான்னா, உன்னோட ட்ரைனிங் வந்து இங்கே முடிஞ்சிடுச்சு, நீ அடுத்த ஸ்டேஜுக்கு போகலான்ற மாதிரி அவன் வந்து சொல்கிறான். அப்போ மீதி மெம்பர்ஸ் வந்துட்டு நாங்களாம் அடுத்த ஸ்டேஜ் போகலாமான்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணுறான். அவங்க எல்லாம் ஒரு மாதிரி இதாகிறாங்கன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். டான்ஜர் இதை பார்த்துட்டு மியூச்சுவல் கிட்ட வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணுறான். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேப்பர் பிளேன் காம்படிஷனில் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா நீங்கள் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் நார்மலாக பேசணுன்ற மாதிரின்னு சொல்லிட்டு நம்ம டான்ஜர் வந்து ஒரு சவால் கொடுக்குறான். அது மியூச்சுவலும் வந்து நீ வந்து என்ன தோக்கடிக்க மாட்டேன், இருந்தாலும் நான் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் பிளேன் காம்படிஷனுக்கு வந்து போகிறாங்க. ஸோ இதுக்கடுத்து அந்த காம்படிஷனாக வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதில் வந்து நம்ம மியூச்சுவல் என்ன சொல்கிறேன்னா, நீ வந்து 10 ட்ரை எடுத்துக்கோ, 10 ட்ரையில் நீ ஒரு வாட்டி என்ன தோக்கடிச்சா கூட நீ சொன்னதை நான் கேட்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம மியூச்சுவல் வந்து சொல்கிறான். அப்போ டான்ஜரும் வந்து பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் ராக்கெட் விடுறாங்க. ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி இல்லை 10 வாட்டி நம்ம டான்ஜர் வந்து தோத்துடுறான். அவன் வந்து 11 அசிங்கமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அவனுக்கு. அப்போ மீதி மெம்பர்ஸ்லாம் சுற்றி நின்று இந்த காம்படிஷனை பார்த்துருந்தாங்களே, ஒன்ஸ் நம்ம டான்ஜரை தோத்ததுக்கு அப்புறமா அவங்கள ஒருத்தன் வந்து நானும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணட்டா, நான் வந்து என் ஊரில் இருக்கிறப்ப ஒரு காம்படிஷனில் ஜெயிச்சேன்ற மாதிரி சொல்லிட்டு ஒருத்தன் சொல்கிறான். இன்னொருத்தன் வந்து நானும் ஜெயிச்சேன் நானும் வரேன்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் பிளேன் வந்து செஞ்சுட்டு எல்லாம் விட்றாங்க. அது வந்து பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு. எல்லாம் ராக்கெட் மாதிரி அப்படியே போகுது. அது வந்து முன்னாடி சொன்ன மாதிரி பார்க்கறது நல்லா இருந்துச்சு. அப்போ அந்த மாதிரி ராக்கெட் விட்டுனுக்கிறப்ப எல்லாம் சிரிச்சுன்னு இருக்கிறாங்க எல்லா மெம்பர்ஸுமே. நம்ம மியூச்சுவல் வந்து அதை திரும்பி பார்த்துட்டு அவனும் சிரிக்கிறான். நம்ம மியூச்சுவல் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக கியூட்டாக அழகாக இருப்பாங்க. அது மாதிரி சிரிச்சானவங்களாம் பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு. ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட முடிச்சிடறாங்க. அடுத்த எபிசோடில் நம்ம டான்ஜரை வந்து மிட்சுரி கிட்ட வந்து ட்ரைனிங்க்கு போகிறான். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 4ஓட ரிவ்யூ வந்து முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம எபிசோட் 5 ரிவ்யூ வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எபிசோட் 5 வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஸ்டார்டிங்கே மிட்சுரி கிட்ட தான் ஸ்டார்ட் ஆகுது. அவர் டான்ஜரை வந்து உள்ளே கூட்டின்னு போயிட்டு அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு வந்து ஏதோ செஞ்சு தரா. அதை பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. அது சாப்பாடை சொல்லலை, பட் சாப்பாடும் நல்லா இருந்துச்சு. பட் அதை விட அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் அதை எடுத்து அவனுக்கு ஊட்டி விட்றா. அதை பார்க்குறப்ப லைட்டாக கடுப்பாச்சு. நம்ம டான்ஜர் இடத்துல இருக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு தோணுச்சு. பட் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நடந்தது. அதுக்கடுத்து மிட்சுரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து இதை வந்து மாற்றினுவான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து ட்ரைனிங்க்கு போகிறா. ஸோ அது என்ன ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஜிம்னாஸ்டிக்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுன்னு இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவளோட ட்ரைனிங் வந்து ஆரம்பிக்கிறா. இவளோட ட்ரைனிங் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சிங்கு ஃப்ளெக்சிபிலிட்டி பொறுத்து தான் இருக்குது. இவன் வந்து இருக்கிற எல்லாருக்கும் இதே ட்ரைனிங் தான் கொடுத்துன்னு இருக்கிறா. அதில் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் தப்பாக பண்ணுறாங்க. நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் முன்னாடி போய் உட்காடுறா. உட்காந்துட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா காலை விரிக்கிறா. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவள் கீழே உட்காந்து சொர்க்கத்தை பார்த்தானுங்க. அதுக்கடுத்து அவள் காலை விரிச்சவனே பார்த்தீங்கன்னா நரகத்தை பார்த்தானே சொல்லிட்டு சொல்லலாம். இது ஒருத்தவன் 2 பேருன்னு சொல்லிட்டு இல்லை, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எதை அனுபவிக்கிறாங்க நம்ம டான்ஜரவே சேர்த்து தான். ஸோ அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னா அந்த ட்ரைனிங்கை முடிச்சுட்டு நம்ம டான்ஜரை வந்து அடுத்த ஆளுகிட்ட போகிறான். எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் ஒபனாய் கிட்ட வந்து வரான். ஒபனாய் அவனை பார்த்துட்டு உனக்காக தானே நான் வெயிட் பண்ணிதான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ டான்ஜரை வந்து உங்க கூட ட்ரெயின் பண்ணுறதுல எனக்கு சந்தோஷம்ன்ற மாதிரி சொல்ல வரான். அதுக்குள்ள ஒபனாய் வந்து பார்த்தீங்கன்னா வாயம் போடுற எல்லாம் கொண்டுருவான்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கடுத்து
அதுக்கடுத்து ஒபனாய் வந்து என்ன சொல்கிறான்னா, நான் வந்து கேள்விப்பட்டேன்டா மிட்சூரி கிட்ட உன்னை பற்றி எல்லாமே நான் வந்து கேள்விப்பட்டேன், நீ அவன் கூட அங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்த போல இருக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. ஏன் தலையை வந்து இவ்வளோ கடுப்பாகிறான்ற மாதிரி சொல்லிட்டு அதை வந்து காட்டுறாங்க. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, மிட்சூரி வந்து இந்த மாதிரி சாப்பாடுலாம் அவனுக்கு செஞ்சு கொடுத்தால, அதை பற்றி நம்ம ஒபனாய்க்கு லெட்டரில் வந்து எழுதி அனுப்பியிருக்கிறா. அதை வந்து பார்த்தீங்கன்னா அவன் படிச்சதுக்கு அப்புறமா செம கடுப்பாயிட்டு இருக்கிறான். இவன் வந்து அங்கே என்ஜாய் பண்ணுறான் அவன் கூடன்ற மாதிரி கடுப்பாயிட்டு, இப்போ டான்ஜரை வேற நேரில் பார்த்துட்டானா, நான் வந்து அவ்வளோ மாதிரி இருக்க மாட்டேன்டா, இந்த ட்ரைனிங் வந்து மோசமாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு டான்ஜரை உள்ளே கூட்டின்னு போகிறான். ஸோ ஒபனாய் கொடுக்குற ட்ரைனிங் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சின்ன கேப்பில் கூட கரெக்டாக வந்து ஸ்வாடை சிங்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் வந்து அவன் என்ன பண்ணுறான்னா, இருக்கிற கட்டையை வச்சுக்கிறான். கட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமன் ஸ்லேயர் காப்ஸ் வந்து கட்டி போட்டு வச்சுக்கிறான். அதுக்கு நடுவில் ஒரு சின்ன மணி மாதிரி இதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அதில் கரெக்டாக அடிக்கணுன்றது தான் ட்ரைனிங். ஃபஸ்ட்டு நம்ம ஒபனாய் வந்து பண்ணி காட்டுறான். சல்லுன்னு பார்த்தீங்கன்னா வந்து பண்ணிடுறான். அடுத்து டான்ஜரை பண்ண போகிறப்ப அவனுக்கு எல்லாருமே வந்து என்னை அடிச்சிடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து கத்துறது இவனுக்கு வந்து கேட்குது. ஸோ டான்ஜரை வந்து என்ன பண்ணுறான்னா, அவன் 2 பேருக்கு நடுவில் தானே மணி இருக்குது, அதை வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக போய் அடிக்கிறான். அப்போ ஒபனாய் வந்து என்ன சொல்கிறான்னா, நீ இந்த மாதிரி பண்ண தேர மாட்ட, என்ன வந்து அடின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம டான்ஜர் கூட ஸ்பார் பண்ணுறதுக்கு நம்ம ஒபனாய் வந்து போகிறான். அப்போ டான்ஜர் வந்து எப்படி அவனை அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு யோசனைக்கிறதுக்குள்ளேயே நம்ம ஒபனாய் அந்த சந்து வழியாக டான்ஜரை வந்து அடிக்கிறான். நம்ம டான்ஜரை திருப்பி அடிக்க போகிறப்ப அந்த காப்ஸோட மூஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு தெரியுது, அவன் வந்து அடிக்கிறத வந்து நிறுத்திடுறான். ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் போயின்னு இருக்குது. இது ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லை, தொடர்ந்து இது மாதிரி தான் நடந்துன்னு இருக்குது. அப்புறமா டான்ஜர் வந்து என்ன பண்ணுறான்னா, இப்படியே போயிருந்தா தேராது, உண்மையாக சண்டை போடுறப்ப என்னை சுற்றி கல் இருக்கும், இல்லை மரம் இருக்கும், இல்லை செடி இருக்கும், என்ன வேணா இருக்கும், அதெல்லாம் படாமல் நான் வந்து எப்படி அங்கே சண்டை போடணுமோ அந்த மாதிரி இங்கே நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு அங்கே சுற்றி இருக்கிறாங்க பதில் டீமன் ஸ்லேயர் காப்ஸ் தான் கட்டி போட்டு வச்சுக்கிறான். அவங்கள விட்டுட்டு சுற்றி மரம் இருக்கிற மாதிரி நம்ம டான்ஜர் வந்து இமேஜின் பண்ணிக்கிறான். இமேஜின் பண்ணிட்டு நம்ம ஒபனாய் கூட வந்து அவன் சண்டை போடுறான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை வந்து பார்த்து சூப்பராக இருந்துச்சு. அப்படி சண்டை போயினுக்கிறப்ப ஒபனாயோட கோட் இருக்குதுல்ல, அதை வந்து டான்ஜரை கீச்சிடுறான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ட்ரைனிங்கு. என்னோட கோட்டை வந்து நீ வெட்டிட்டேன்னா உன்னோட ட்ரைனிங் முடிச்சுன்ற மாதிரி முன்னாடி ஒபனாய் சொல்லியிருப்பான். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டான்ஜரும் வந்து பண்ணிடுறான். ஸோ அதுக்கடுத்து டான்ஜரை வந்து ஒபனாய் கிட்டேருந்து முடிச்சுட்டு நம்ம தலைவன் சனமி கிட்ட வந்து போகிறான். நம்ம டான்ஜரோ சனமியோட வீட்டை தேடி போயின்னு இருக்கிறான். அப்படி போயினுக்கிறப்ப திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜெனிட்ஸ் அவன் முன்னாடி வந்து நிற்கிறான். வந்து நின்றுட்டு என்னை வந்து காப்பாற்று டான்ஜரோ, என்னை விட கூட்டின்னு போடுன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கத்துறான். அப்போ அவனுக்கு பின்னாடி ஒரு கை வந்து நம்ம ஜெனிட்ஸோட தலையை வந்து பிடிக்குது. யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சனமி தான் வரான். ஒன்று என் கூட வந்து ட்ரெயின் பண்ணு, அப்படிலாம் எங்கேயே செத்து போடுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜெனிட்ஸ் கிட்ட சொல்கிறான். ஜெனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயந்துட்டு கத்துறான். உடனே நம்ம சனமி வந்து என்ன பண்ணுறான், அவன் நாக் அவுட் பண்ணிடுறான். அதை மயக்காண்டி வச்சிடறான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அந்த மாதிரி பண்ணிவிட்டு அவனை தூக்கிடுவான்ற மாதிரி டான்ஜரை கிட்ட சொல்லிட்டு அவன் வந்து நடந்து போகிறான். அப்போ நம்ம டான்ஜரை எப்படி ஒபனாய் கிட்ட சொன்னானோ அதே மாதிரி இவன்கிட்ட சொல்ல வரான். உங்க கூட ட்ரெயின் பண்ணுறது எனக்கு சந்தோஷன்ற மாதிரி சொல்ல வரான். அப்போ நம்ம சனமி வந்து என்ன சொல்கிறான்னா, ரொம்ப பேசாதரா, நான் வந்து உன்னை அக்னாலஜே பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ நம்ம டான்ஜர் அதை கேட்டதுக்கு என்ன சொல்கிறான்னா, பரவாயில்ல, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை, ஏன்னா நானும் வந்து உங்களை அக்னாலஜ் பண்ணல, ஏன்னா நீங்கள் நெசுவை வந்து ஸ்டாப் பண்ணிங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் மட்டும் ரிலாக்ஸாக நடந்து போகிறான். அதை சனமி பார்த்துட்டு அப்படியே கடுப்பாருன்னு சொல்லிட்டு வச்சுன்னா இது பார்க்கறதுக்கு காமெடியாக இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் அங்கே போனதுக்கு அப்புறமா ட்ரைனிங் வந்து ஆரம்பிக்குது. சனமி நம்ம டான்ஜருக்கு மட்டும் கிடையாது, இருக்கிற எல்லாருக்குமே வந்து போட்டு பொழந்து கட்டுறானே சொல்லிட்டு சொல்லலாம் ட்ரைனிங்கை. நம்ம டான்ஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக வீங்கிச்சு அந்த ட்ரைனிங்லேயே. ஸோ அதுக்கு அடுத்து ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம சனமி வந்து நடந்து போகிறான். அப்போ கென்யா வந்து அவன்கிட்ட போய் பேசுகிறான். இதை வந்து பார்த்தீங்கன்னா டான்ஜர் வந்து பார்க்குறான். அப்போ கென்யா வந்து போயிட்டு அண்ணா அவன்கிட்ட நான் வந்து ஒரு விஷயத்த சொல்லணுன்ற மாதிரி சொல்கிறான். அப்போ நம்ம சனமி வந்து நிறுத்துறடே, எனக்கு தம்பின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாதுடா, சும்மா என்ன தொல்லை பண்ணியிருந்தேன்னா உன்னை நான் கொன்றுவான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம சனமி வந்து அவனை முறைக்கிறான். கென்யா வந்து பார்த்தீங்கன்னா பயந்துரானே சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கடுத்து சனமி என்ன சொல்கிறான்னா, உன்னை பார்க்குறப்போ உங்ககிட்ட ஒரு திறமை கூட இல்லை, இது பார்த்தாது உங்ககிட்ட எந்த ப்ரீத்திங் டெக்னிக்குமே உனக்கு தெரியாது, நீ வந்து ஒரு ஸ்வாட்ஸ்மேனாக இருக்கிறதே தகுதி இல்லை, பேசாமல் டீமன் ஸ்லேயர் காப்ஸ் வந்து குவிட் பண்ணிடுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து நடந்து போகிறான். அப்போ நம்ம கென்யா வந்து ஃபீல் பண்ணிவிட்டு, என்னன்னா இந்த மாதிரி சொல்லிட்டு போகிற, நான் வந்து தொடர்ந்து சண்டை போடணுன்றதுக்காக டீமனை கூட நான் சாப்பிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நம்ம நடந்து போய் இந்த சனமி அதை கேட்டது நின்றுட்டு என்னடா சொன்னேன்னு சொல்லிட்டு அவன் திரும்பி பார்க்குறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஹாக்கின்னு சொல்கிறதா இல்லைனா வந்து ஸ்பிரிச்சுவல் ப்ரெஷர்னு சொல்கிறதான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா அதிர்துன்னு சொல்லிட்டு சொல்லலாம். சனமி அந்த மாதிரி வெளியில் திரும்பி பார்த்துட்டு டீமன்ஸை சாட்டியான்ற மாதிரி பார்க்குறான். கென்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அள்ளு விட்டுட்டு அதே மாதிரி நம்ம டான்ஜரும் வந்து பயந்துடுறான். அதுக்கடுத்து நம்ம சனமி என்ன பண்ணுறோன்னா, சல்லுன்னு வந்துட்டு நம்ம கென்யாவை அட்டாக் பண்ணுறதுக்கு போகிறான். அப்போ டான்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து கென்யாவை காப்பாற்றிடுறான். இருந்தாலும் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கீரல் ஊந்துருது. நம்ம கென்யாவுக்கு காப்பாற்றிட்டு வெளில போய் ஊந்துறான் டான்ஜரை கென்யாவை கூட்டின்னு. அப்போ சனமி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியே வரான். அப்போ நம்ம டான்ஜர் அவனை பார்த்து என்ன கென்யாவை கொல்றது முயற்சி பண்ணுறேன்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு சனமி வந்து கொல்றதா இல்லை, என்னால் முடிஞ்சால் நான் வந்து அவனை கொன்றுவேன், ஆனால் கொல்றது வந்து காப்ஸ் ரூலுக்கு அகைன்ஸ்டாக இருக்கிறது, அதனால அவனை நான் கொல்ல மாட்டேன், அவனால் ரெக்கவர் ஆகாத மாதிரி நான் வந்து பண்ண போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து வரான். அப்போ டான்ஜர் வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரிலாம் பேசினு இருக்காதரா நீ, இப்போ தானே சொன்ன கென்யா வந்து உன்னோட தம்பி இல்லைன்னு சொல்லிட்டு, அப்புறம் எதுக்கு அவனை வந்து இந்த மாதிரி பண்ண போகிற, இந்த மாதிரி நீ கென்யாவை பண்ணுறது நான் விடமாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம டான்ஜர் வந்து கத்துறான். அப்போ சனமி வந்து பார்த்தீங்கன்னா
கடுப்பாயிட்டு, ஓ அப்படியா, அப்போ ஃபஸ்ட்டு நான் உன்னை வந்து பியாண்ட் ரெக்கவரிக்கு வந்து நிலைமைக்கு ஆளாகிறேன், அதுக்கடுத்து அவனை நான் பார்த்துக்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சனமி டான்ஜிரோ அடிக்கிறதுக்கு போகிறான். அதை வந்து பார்த்தீங்கன்னா டான்ஜிரோ தடுத்துட்டு திருப்பி சனமியை வந்து அடிக்கிறான். அது வந்து பார்த்தீங்கன்னா சீனாக இருந்துச்சு. அதுக்கடுத்து டான்ஜிரோ வந்து என்ன பண்ணுறான்னா நம்ம ஜெனிட்ஸு கிட்ட இவனை எங்கேருந்து கூட்டும் போன்னு சொல்லிட்டு சொல்கிறான் கென்யாவை. ஸோ இதுக்கடுத்து நம்ம டான்ஜிரோவும் அப்புறமா சனமியும் சண்டை போட்டுனே இருக்கிறானுங்க. அதுக்கடுத்து மீதி இருக்கிற எல்லா காஸ்ட் மெம்பர்ஸும் வந்து தடுத்து நிறுத்துறாங்க. இந்த சண்டை வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் போச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வரமா அஃபிஷியலாக டாப்லேருந்து நம்ம டான்ஜிரோ வந்து அசிசமாக திட்டிக்கிறாங்க. திட்டிட்டு விண்டேஷரா கூட ஒரு ட்ரைனிங் வந்து கேன்சல் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் ஒரு பக்கத்துலேயே போகாதுன்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஆர்டர் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இதுக்கடுத்து நம்ம டான்ஜிரோ வந்து என்ன பண்ணுறான்னா விண்டேஷராவான சனமி கிட்ட இருந்து ஸ்டோனஷரா இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிறான். கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜெனிட்ஸும் வந்து போகிறான். அப்போ அவங்க நடந்து போயிடுங்கிறப்பயே திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா சத்தம் எது கேட்குது. இவங்க வந்து என்ன சத்தம்னு சொல்லிட்டு கிட்டக்க போய் பாக்குறாங்க. பார்த்தா ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது. நீர்வீழ்ச்சி கீழே சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நின்று ட்ரெயின் பண்ணுறாங்க. அதில் நம்ம இனோஸ்கேவும் வந்து இருக்கிறான். அதை பார்த்தோன்னே இவங்க 2 பேர் மிரண்டுறானுங்க. அதுக்கடுத்து பின்னாடி வந்து ஒரு சத்தம் கேட்குது. திரும்பி பார்க்குறானுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற மாதிரி காட்சின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திரும்பி பார்த்தோன்னே நம்ம ஹிமேஜிமா வந்து அதாவது ஸ்டோனஷரா வந்து சுற்றி நெருப்பு இருக்குது. அதுக்கு நடுவில் நின்றுக்கின்னு வெயிட்டை வந்து தூக்கின்னு அவன் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு மை ட்ரைனிங் கிரவுண்டுன்ற மாதிரி சொல்கிறான். இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் அல்லே விட்டுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதோட வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 5 வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இதுதான் பசங்களா டீமன் ஸ்லேயர் சீசன் 4ல் எபிசோட் 1 to 5 நடந்த விஷயங்கள். இந்த 5 எபிசோடில் உங்களுக்கு வந்து எது ஃபேவரட் சீன் சொல்லிட்டு மறக்காம கவுண்ட் பண்ணிட்டு போங்க. இதில் ஏகப்பட்ட விஷயம் நடந்ததில்ல, அதில் வந்து உங்களுக்கு எது பிடிச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கவுண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் டீமன் ஸ்லேயர் பார்ப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு அவங்களே வந்து இதை பார்க்க சொல்லுங்கள். அதே மாதிரி இப்போ நான் போட்டுக்கிறேன் பார்த்தீங்கன்னா டீமன் ஸ்லேயரோட எபிசோட் 1 to 5 சொல்லிட்டு அந்த மாதிரி வேறு ஏதாவது அனிமோட ஹோல் ரிவ்யூ நான் வந்து போடணும்னு நினச்சிங்கன்னா அது என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கவுண்ட் பண்ணிட்டு போங்க. அதை போடுறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ நான் இன்னொரு மாதம் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா.